கட் பண்ண போகிறோம் நம்ம. பக்கத்தில் வெளியே அங்கேருந்து கட் பண்ண. இன்றைக்கி KFC சிக்கன் நம்ம சமைக்க போகிறோம். செம்மையாக சாப்பிட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் விளாக் சேனலை. அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும். வச்சாச்சு. இப்போது KFC சமைக்க போகிறோம். வாங்க. அதுக்காண்டி நல்லா கீறி விட்டுக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா கீறுறோமோ அந்தளவுக்கு மசாலா நல்லா ஒட்டும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி நல்லா கீறினா தான் மசாலா வந்து நல்லா ஏறும். KFC அப்போ தான் நல்லா மசாலா மிங்கிலாகி நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஆரம்பிப்போம். இப்போ முதல்ல மைதா போட்டு வச்சுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ மைதா 200 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3ல் 1 பங்கு எடுக்கணும். ஆனால் ஒரு நம்ம 100 கிராம் இல்லைன்னா ஒரு 75 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கிருமி நாசினி, சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாக்குள்ளே நம்ம அப்படித்தான் நமக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா மிங்கிளாகும். இது மாதிரி நல்லா தடவிக்கிறோம். நல்லா வெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த இடத்துல நம்ம மசாலா போட்டோன்னா நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி வச்சிடுறோம். எலுமிச்சம்பழம் ரெண்டாக வெட்டி போட்டுக்கிறோம். விதை எடுத்துடுறோம். போட்டுக்கிறோம். சின்ன வெங்காய பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த முட்டையை போட்டதுனால நமக்கு அந்த கிறிஸ்பி முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா மசாலாவோட அது சேர்ந்ததுனால அந்த KFC ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காகவும் 1/2 மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடுறோம்.
கை காட்டு காட்டு, கையில் காட்டு. ஓகே, காயாக இருக்கு. கற்பூரம், பார்த்தோம். நல்லா கெட்டுருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓட்ஸ் எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் எடுத்து நல்லா ஓட்ஸு நல்லா ஒட்டுற மாதிரி இருந்தோன்னா KFC ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்லா வச்சிட்டோன்னா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அந்த நல்லா மிங்கிலாயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் போட போகிறோம். இது நல்லா ஓட்ஸ்னால தான் நமக்கு KFC ஃப்ளேவரே கிடைக்கும். அதனால் நல்லா மேலே படுறாப்பில் போட்டு வச்சுருவோம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வேக விடுறோம். இதை பார்த்தாலே தெரியும், நல்லா ஆரஞ்சு கலரில் வரும். அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கிறோம். இந்த ஓரளவு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுருவோம். ஓட்ஸ் வந்து ஜிம்மில் யூஸ் பண்ணுறவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் கஞ்சி மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து KFCயில் ட்ரை பண்ணுறோம். வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தெரியாண்டாவா KFC ரெடி பண்ணியாச்சு. இப்போ அருமையாக டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டொமேட்டோ கெச்சப். எடுத்துட்டோம். இந்த மேலே ஓட்ஸ் நல்லா வெந்திருக்கு, கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணுறோம். கெச்சப் தொட்டு அருமையாக இருக்குது. கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கு. பாருங்களேன், இங்கே உள்ள ஒயிட் கலரில் வந்தாலே அது வந்து KFCக்குரிய இது. KFCயோட தனி டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. மேலே ஓட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மசாலாலாம் நல்லா உள்ளே வெந்திருக்குது. சொல்லு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது மேலே நிறைய வித்தியாசமான வீடியோ வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. பாய். பாய் சொல்லு. பாய்.